சார் இப்ப ஆக்சுவலா நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு என்பது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட, ஆண்டுக்கு ஆண்டு இந்த நீட் தேர்வு நடத்தும்போது பல்வேறு முறைகேடுகள், சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு கூட பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கு. இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மிகப்பெரிய முறைகேடுன்னு தான் சொல்லுவான் நீட் பொறுத்தவரைக்கும். அதாவது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இந்த வருஷம் வரைக்கும் ஒரு தடவ கூட எந்த ஒரு முறைகேடுகள், இல்ல ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு சர்ச்சை இல்லாம நடந்த சரித்திரமே கிடையாது. இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மாணவர்கள், பெற்றோரிடையும் உருவாயிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முறைகேடுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சிஸ்டமே சரியில்லாத சிஸ்டம் தான் நான் சொல்வோம். அதாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததே ஃபர்ஸ்ட்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா மத்த இந்த அ இந்த ஆயுர்வேதிக்கு, இந்த மாரி இந்தியன் மெடிசன் இது எல்லாத்துக்குமே கொண்டு வந்தாங்க. நர்சிங் கொண்டு வந்தாங்க. வெட்னரி கால்நடை மருத்துவத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு கடைசியில பார்த்தீங்கன்னா, எந்த மருத்துவ சார்ந்த படிப்புக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய போர்ட் எக்ஸாம் வச்சே இப்ப பண்ணலாம் இன்னும் இப்ப கூட. நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது ஒரு தரமான ஒரு மருத்துவர்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு. பட் தரமான மருத்துவர்கள் உருவாகிறதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைகேடுகள்னால ஒரு வழித்தவறி தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீட் எக்ஸாம்ல ஈவன் பயாலஜில மட்டும் மார்க் வாங்கி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில ஈவன் ஃபெயில் இல்லைன்னா 0 மார்க் வாங்கிட்டு நீட்ல மருத்துவர் ஆன சரித்திரம்லாம் இருக்கு. இது ஒரு போர்ட் எக்ஸாம்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ ஒரு தரமான மருத்துவர் உருவாக வேண்டும் என்று கொண்டு வந்த நீட்டுடைய நோக்கமே இது அடிபட்டு போயிடுது. அடுத்தது இந்த மாரி முறைகேடுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஆன் ஸ்டூடண்ட்ஸு. அதாவது இன்னைக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அடிஷனல் கோச்சிங் எடுக்க வேண்டியிருக்கு. அடிஷனல் கோச்சிங்க்கு நெறைய பெரிய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. பணம் செலவு பண்ணும்போது கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது அந்த ஒரு நோக்கம் வரும்போது, அந்த குறுக்கு வழியில சில மாணவர்கள், சில பெற்றோர்கள், சில கோச்சிங் சென்டர்கள் ஈடுபடுறாங்க. இதனால நிஜமாவே சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணி, நிஜமாவே ப்ரிப்பேர் பண்ணவனுடைய இது அடிபட்டு போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரர்கள் தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு நோக்கி கொண்டு தான் கொண்டு போயிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளிதழ்ல அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மென்ட் கோச்சிங் சென்டர்ல வருது. எவ்வளோ லட்சக்கணக்கில செலவு பண்ணி தான் போறாங்க. இது ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்னால முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ இந்த மாரி அவங்க போய் சேரும்போது, இந்த முறைகேடுகள் நடத்துறதுக்கான வழிமுறைகள் நெறைய ஏற்படுத்துது. அதனால தான் வருஷம் வருஷம் இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஒரு ஒரு நேர்மையான முறையில இந்த எக்ஸாம் நடத்தி, நேர்மையான முறையில தேர்வு செய்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நாங்க சொல்றோம். முறைகேடுகள் அதுவும் இந்த வருஷம் நடந்த மாரி எந்த வருஷமும் நடந்தது கிடையாது. அதாவது ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆகலன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க முன்னாடியே நீங்க தெரிஞ்சது மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் மீதி நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில மாணவர்கள் 1000 மாணவருக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா, கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. டிரான்ஸ்பரன்சியே இல்லாத போது தான் ஏதோ தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதாவது ஒரு 1000 பேருக்கு மட்டும் நீங்க கிரேஸ் மார்க் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் அவங்களுக்கு திரும்பி நடத்துறோம்னா, சப்போஸ் இந்த 1200 மாணவர்கள் திரும்பி எக்ஸாம் எழுதி, அவங்க எதிர்பார்க்கிற மார்க் இப்போ வாங்கின மார்க்கோட ரொம்ப கம்மியா வாங்குனா, இது யாரு பொறுப்பு? இது இது அது அவங்க என்டிஏ ஒரு பொறுப்ப எடுத்துருவாங்களா? அப்ப இதே தெரியுது. இதுலயே இன்னொரு விஷயம் பாருங்க. ஒரு ஒரு குஜராத்ல ஒரு ஒரு மாணவி போர்ட் எக்ஸாம்ல ஃபெயிலு. பட் நீட்ல பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அப்போ அதனால தான் நாங்க கல்வியாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம். நீட் ஆரம்பிச்சதுலருந்து ஒரு நீட் ரிசல்ட் குடுக்கும்போது, நீட் மார்க்கு எத்தனாவது அட்டெம்ப்ட் அவங்க, அவங்களுடைய போர்ட் எக்ஸாம் மார்க்ஸ் என்ன? அப்படி எல்லாம் போடுங்க. அப்பதான் ஒரு நேர்மையா நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். இதுவும் நம்ம எந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வெளிப்படையா சொல்றது கிடையாது. எப்படி மார்க் அவார்ட் பண்ணாங்க, எப்படி ரேங்க் அவார்ட் பண்ணாங்கன்னு கூட வெளிப்படையா வெளித்தன்மையே இல்ல. அப்படி இருக்கும்போது வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படின்னா, கண்டிப்பா தப்பு நடந்திருக்குன்னு தான் எங்கள மாரி கல்வியாளர்கள அடித்து கூற முடியும். இந்த நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்றது தான் தமிழக அரசோட ஒரு தொடர்ச்சியான கருத்தா நிலவி வருகிறது. இப்போ உங்களை போன்ற கல்வியாளருடைய கருத்து என்னங்க? இல்ல கண்டிப்பா தேவை இல்லாததா நாங்க சொல்லுவோம். இது ஒரு அடிஷனல் பர்டன். நீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது நடைமுறையில இருந்தது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தான் இருந்தது.
நல்ல மருத்துவர்கள் தான் வந்து தமிழ்நாடு வந்து உருவாக்கி இருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு சான்றாவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த அடிஷ்னல் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு பர்டன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிஷின் மாரி அவங்கள நடத்தி மார்க் வாங்கி வச்சுட்டு, அவங்கள மருத்துவர் ஆக்குறது வந்து எந்த விதத்திலயும் ஒரு கரெக்ட்டுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கரெக்ட்டுன்னு இல்லன்னு தான் நான் சொல்வேன் நானு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.